ஓகே. ஸோ நம்ம இன்னைய கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறது கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் இண்டக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ கோ ஃபார் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும், என்ன ஐடியா இருக்குது? Charges store பண்ணலாம். Okay. So any other data? So this is a capacitor. It is one of the passive elements. Okay. So இதில் இருக்கக்கூடிய இது வந்து it is a energy storage element, passive element, and it is a energy storage element அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? And என்ன சொல்லலாம், கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே இண்டக்டர்னு வரக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே ப்ளே ஆகும். சரியா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்குங்களா? கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை இட் இஸ் கரெக்ட். அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த ஃபார்முலால கன்ஃபியூஷன்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். யாருக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வருதா? இஃப் எனிபடி இல்லை இந்த ஃபார்முலா எனக்கு தெளிவாக இருக்குது சார், நோ இஷ்யூஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கியா? No confusions. But anyhow, if anybody has a confusion, just I say one trick. சரியா? இப்போ இந்த ஆஃப்லைன் கேம்பஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களாப்பா? If anybody? Okay. Vinod sir know very well. I hope. சார் இப்போ நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ் கண்டக்ட் பண்ணக்குள்ள எனக்கு எப்படி சார் நடக்கும், என்ன மாதிரி சார் நடக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க, என்ன பண்ணுவீங்க அப்போ? ஜென்ரலாக ஒரு பையன் ஒரு ரெஸ்யூமை கையில் எடுத்துகிட்டு வரான், சரிங்களா? ஒரு 1000 பேர் வரான், ஒரு 10 கம்பெனி இருக்கு, அவன் எந்த கம்பெனிக்கு வேணாலும் போகலாம். இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அந்த பசங்களை, எப்படி டைரக்ட் பண்ணுவீங்க? அவ்வளோதான் சார், சிம்பிள். அப்போ ரிசியூம்க்கு இன்னொரு பேர் வந்து சிவி அப்படின்னு சொல்லுவோம். அவன் சிவி எடுத்துக்கிட்டு கியூவில் நிற்கணும். அப்போ கியூ ஈக்குவல் டு சிவிங்கிறது ஃபார்முலா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. புரிஞ்சுங்களா சார் என்ன சொல்ல போறேன்ட்டு? ஏன்னா ஒரு சில பேர் கண்டிப்பா சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம், அந்த இடத்துல போயிட்டு நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், பட் அந்த பேசிக்ஸ்ல தான் எங்கேயாவது நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம கியூவில் நிற்க வைப்போம். கியூவில் நிற்கலாம்னு சொன்னப்போ எல்லாரும் அவன் ரெஸ்யூமை கையில் வச்சுக்கணும்னு சொல்லுவோம். அப்போ கியூவில் வந்து சிவியை வச்சுட்டு நிற்கணும், அதான் கியூ ஈக்குவல் டு சிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் மை கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், கியூ பை வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருந்தால் இதை நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோம். இந்த கியூங்கிறது வந்து சார்ஜ் ஸ்டோரேஜ், சரிங்களா? இப்போ இந்த சார்ஜ் ஸ்டோரேஜ் இது வந்து ஒரு விதமான ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் ஸ்டோர்ட் அண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர். இதுவே அதோட டைமென்ஷன்ஸை வச்சு நம்ம கெப்பாசிட்டன்ஸை டிஃபைன் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா சார் இருக்கு? பேஸ்ட் அப்பான் த டைமென்ஷன்ஸ், டைமென்ஷன் பேஸ் பண்ணி கெப்பாசிட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, எனி ஐடியா? ஐ ஹோப் இந்த ஃபார்முலா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? C is equal to sigma A into divided by D. Sigma is equal to sigma இல்லை எஸ்க்ளோனட் ஆர் இன்ட்டு எஸ்க்ளோனட் ஆர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இட் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஸோ அதேமாரி இது வந்து என்னென்னா பெர்மிபிலிட்டி ஆஃப் தி ஏர், permeability of the air. I hope it is a little bit clear to you. சரியா? அப்போ ஒரு கெப்பாசிட்டன்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு, ஒரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னா அதோட சைஸ் வச்சு சொல்லக்குள்ள இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஏரியா
and inversely proportional to the distance between two plates. And இது வந்து நம்ம ரெசிஸ்டிவ் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டைமென்ஷன்ஸ் வச்சு நான் சொல்கிறேனே. யூ கன்சிடர் திஸ் இஸ் தி கெப்பாசிட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியறதுக்காக போடுறேன், சரியா? ஸோ இதிலிருந்து வரக்கூடிய அப்போ இந்த ரெண்டு பிளேட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டி இதால பிரித்து வச்சிருக்கோம், சரியா? இதோட மொத்த ஏரியா வந்து ஏன்னு வச்சிருக்கோம், சரிங்களா? we know that the capacitance is directly proportional to the q divided by v அப்படின்னு ஃபார்முலா. அப்போ இதோட capacitance directly proportional to the charge. அப்போ இந்த சார்ஜ் அதிகமா இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ சார்ஜ் எப்போ சார் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய ஏரியா அதிகமா இருக்கக்குள்ள இருக்கும், சரியா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? So it is very important. And now you see that என்னுடைய ஏரியா அதிகமா இருக்கக்குள்ள, இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட ஒரு பாக்ஸே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸில் நான் என்னோட மெட்டீரியலை ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ அதிகமான மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? அந்த பாக்ஸோட சைஸ், அந்த பாக்ஸோட ஏரியா அதிகமாக இருந்ததுனால் அதிகமான எக்யூப்மெண்ட்ஸை என்னால் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா சார்ஜ் வந்து அதிகமாக என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பாராமீட்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த ரெண்டு பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். நான் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டன்ஸ் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கம்மியாகும் ரியல் டைமில். அப்படிங்கக்குள்ள அப்போ அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக எனக்கு இருக்கும். சொல்லுறது புரிஞ்சா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா சார்? ஒன் செகண்ட். So now you see this. So this is the corresponding value. அப்போ நமக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி இதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னா, என்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் now you see this, it is a basic thing. இப்போ இது வந்து என்னுடைய நார்மல் கெப்பாசிட்டன்ஸ், அதோட ஏரியா டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல. இப்போ இந்த ரெண்டாவது கேஸ்ல பார்க்கக்குள்ள என்னுடைய ஏரியா வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், டிஸ்டன்ஸ் மற்ற பெர்மிட்டிவிட்டி எல்லாமே சேம். அப்போ சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? we know that சிக்மா ஏ டிவைட் பை டி அப்படிங்கிறது ஃபார்முலா, சரியா? அப்போ இந்த ஏரியா வந்து என்னவா இருக்கு? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? இப்போ 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஓவரால் கெப்பாசிட்டன்ஸ் என்னவாகும்? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், therefore 15 மைக்ரோ ஃபேரட். ஸோ இதை ரெண்டு விதமாக போடலாம், இந்த மாதிரி லாஜிக் வச்சு போடலாம். இல்லை சார் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட் யூ டேக் C1 which is equal to sigma into A1 divided by D, because we know that sigma and D both are constant, and C2 is equal to sigma into A2 divided by D ன்னு வச்சுக்கலாம். So take this equation as 1, take this equation as 2. So therefore 1 by 2 அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னா C1 by C2 which is equal to A1 by A2. We know that the C1 வந்து எவ்வளோ? 5 microfarad divided by C2 which is equal to A1. A2 வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ 3 times of A1. A1 cancel, therefore C2 is equal to 15 microfarad அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இப்போ ரெண்டாவது கேஸ் வந்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன மாறி இருக்குன்னா டிஸ்டன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக் எனக்கு என்னவாகும்? குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே 2 மடங்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கனால கெப்பாசிட்டன்ஸ் ஹாஃப் ஆஃப் த வேல்யூவாக குறைஞ்சிரும். ஆர் அதர்வைஸ் யூஸ் த ஃபார்முலா 1 and 2. ஸோ தட் இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா 0.05 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது கேஸ்க்கான ஆன்சர். இப்போ மூணாவது கேஸ் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள என்னுடைய எந்த வேல்யூ மாற்றிருக்காங்கன்னா என்ன சொல்றது, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி மட்டும் மாற்றிருக்காங்க. பிகாஸ் we know that C is equal to S, இதுக்கு வந்து S0 into S0 R A into டிவைட் பை A அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ எனக்கு மற்ற எல்லா பாராமீட்டரும் சேம், இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி மட்டும் எனக்கு வேரி ஆகுது. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 2.5 டைம்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும். இப்போ 2.5 into 20 போடக்குள்ள எவ்வளோ கிடைக்கும்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 50 மைக்ரோ ஃபேரட். அப்போ இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எல்லா பாராமீட்டர்ஸுமே. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சரியா, ஸோ C1 which is equal to just I write the value. So 1000 picofarad 10 to the power of minus 12 which is equal to not into s naught at r வந்து I take they didn't given anything அப்படின்னா I put simply 1. okay, and a யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா it is a and divided by d யோட வேல்யூ வந்து d. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் நான் C2 கண்டுபிடிக்கணும். இங்கே s0 into s0 வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து என்னவாயிருக்கு 1/8 டைம்ஸாக குறைஞ்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ therefore I go for 1 divided by 2. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 1000 into 10 to the power of minus 12 divided by C2 which is equal to a divided by d into 20 I'm sorry so d divided by 8 into 20 into a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். so a will cancel, d will cancel, therefore C2 is equal to 8 into 20 around 160, therefore 160 into 1000 into 10 to the power of minus 12. அப்போ இதுக்கு 3 இது ஒன்று 4 டிஜிட் அடிச்சிட்டோம்னா எவ்வளோ கிடைக்குன்னா 16 into 10 to the power of minus 8. எனக்கு மைக்ரோ ஃபேரட் இல்லை பிக்கோ ஃபேரட்டில் தான் நான் ஸ்டாண்டர்டாக டிஃபைன் பண்ணுவேன். அப்போ -6 வரும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிரு. இப்போ 0.16 மைக்ரோ ஃபேரட். So this is the corresponding value. So like that you should simplify. If I made any mistake, please correct me. So that's all. ஸோ கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டன்ஸில் சேஞ்ச் பண்ணுறத வச்சு ஏதாவது ஒரு கொஷின் எங்கேயாவது இருக்கலாம் பேசிக்ஸாக. சரியா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து இங்கே ப்ளே பண்ணுறோம். சொல்லுறது புரிஞ்சுங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இது வழியாக போகிற கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கரண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். திஸ் இஸ் த ஃபார்முலா டிஃபைன் பை த ஆக்சுவலி என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வரக்குள்ள இட் இஸ் லீனியர். என்னுடைய கரண்ட் வந்து வேரியஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி வோல்டேஜ். ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம கரெக்டாக இருறான். ஆர் அப்படின்னா வி நோ தட் இது வழியாக போகிற கரண்ட் I is equal to V by R. இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கரண்ட் கம்மியாக இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அண்ட் வைஸ் வெர்சா இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள இது வழியாக போகிற கரண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இங்கே இருக்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி வோல்டேஜை பேஸ் பண்ணி இருக்காது. ஹியர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ I is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா C into dV divided by dt. இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸாக இருக்கனால I put C, சஃபிக்ஸில் C போட்டுட்டேன். ஸோ therefore I is equal to C into dVC divided by dt. ஸோ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் ப்ளஸ் த கெப்பாசிட்டர் அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கு. சரியா? இப்போது எனக்கு இந்த கரண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போது இதில் இருக்கிற வோல்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே போதுமானது. நம்ம மற்ற ஈக்குவேஷன்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் ஐ கிராஸ் மல்டிப்ளை ஆல் தோஸ் திங்ஸ். I into dt which is equal dVC. அப்போ எனக்கு என்ன தேவை? dVC VC தான் வேணும். அப்போ VC is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா dVC is equal to I by C into dt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். If I want to find out VC, just integrate on both sides. ரெண்டு பக்கமும் நான் இன்டெகிரேட் பண்ணாலே எனக்கு போதுமானது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? VC is equal to 1 by C integral of I into dt.
ஸோ இதுதான் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜோடைய வேல்யூ. ஸோ அது புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு கரண்ட் வேவ் ஃபார்ம் கொடுத்துட்டு அப்போ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி வேவ் ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மேஜராக வந்து எனக்கு இதுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் க்ளோஸ் லூப்பில் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணக்குள்ளேயும் எனக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம இங்கே கரண்ட் வந்து எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுதோ அதே மாதிரி என்னுடைய ஏசி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வரக்குள்ள என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வந்து இட் ஷுட் ஆஃபர்ட் ஏசி நெட்வொர்க்ஸ். சரி, இட் ஆஃபர்ட் ரியாக்டன்ஸ். ஸோ இது வந்து கெப்பாசிட்டராக இருக்கனா அதுக்கு பேர் வந்து என்ன சொன்னால் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ்சி விச் இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை 2 பை எஃப் இன்டூ சி. ஸோ இந்த 2 பை எஃப் வந்து நான் என்னன்னு சொல்வேன்னா ஒமேகா அப்படின்னு சொல்லுவேன், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா சி அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எஃப்ங்கிறது வந்து என்னன்னா என்னுடைய சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தேர்ஃபோர் நார்மலாக எக்ஸ்சியை வந்து நான் எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை ஒமேகா சி அப்படின்னு என்னால் எழுத முடியும். இது வந்து டைம் டொமைன் வச்சுக்கலாம். சரியா? இதே டைம் ஃப்ரீக்வன்சி டொமைனே வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து நான் எஸ் டொமைனில் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரியா, அப்போ எக்ஸ்சி இஸ் ரீப்ளேஸ்ட் பை 1 டிவைடட் பை எஸ்சி. ஹியர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே. சரியா, இது வந்து ஃப்ரீக்வன்சி, நாட் அ டைம் டொமைன், இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி டொமைன் பிகாஸ் ஒமேகா இஸ் நத்திங் பட் 2 பை எஃப். அப்போ இது ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கும். அண்ட் ஹியர் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஸ்எஸ்சி. ஏன்னா நம்மளுடைய பெரும்பாலும் டிரான்சியன்ட் அனாலிசிஸ் யூசிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் போகல we prefer these notations because it is very simple whenever we move on to the higher order circuits. higher order circuits போகக்குள்ள இந்த மாதிரி லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி போடுறது தான் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் தான் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சே நம்ம பார்ப்போமே. இப்போ இதோடைய ரியாக்டன்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸி வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஃப்ரீக்வன்சி, இது வந்து என்னுடைய எக்ஸி. we know that xc is which is equal to 1 divided by 2 pi f into c. அப்போ frequency f வந்து 0வா இருந்ததுன்னா xc என்னவா இருக்கும், இன்ஃபைனைட்டா இருக்கும். சரியா, அப்போ xc is directly proportional to the 1 by f. சரியா, ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வரக்குள்ள என்னுடைய கிராஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் should be exponentially decaying curve. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய கிராஃப் வந்து இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பொனென்ஷியலி டிகேயிங். ஸோ இதோட ரெஸ்பான்சஸ் வந்து இதாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் note this point very carefully. Why? Because whenever I move on to the resonance circuits, so from this graph itself I explain all those things. It is very important. Okay. So up to this somewhat basics with respect to capacitance is completely over. சரிங்களா, ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம வேற எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்பாம் பார்த்துருப்போம். சரியா, so now you consider this is one of the op-amp circuit. It is grounded and this is my supply voltage Vs and this is my resistance, input resistance Ri, and I put some capacitance across here, and this is my output V0 and this is C. Okay, now you consider this is A and this point is B. So therefore here the potential is VB, here the potential is VA. Okay, first of all.
ஸோ எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? ஸோ இது வந்து என்ன சர்க்யூட் நான் ட்ரா பண்ணியிருக்கிறது? நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரா? தப்பு சார், தப்பு சார். Yeah, it is integrator. So it is a integrator circuit. How you say it is a integrator? So first of all I want to find out. Okay, as usual நம்ம என்ன பண்ண போறோம், இந்த corresponding pointல nodal analysis apply பண்ண போறோம். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. It is very simple. இப்போ nodal analysis apply பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? VA actually இந்த நோடல் வரக்குள்ள இதுல இருந்து தான் கரண்ட் வெளியே போகிற மாதிரி அர்த்தம். அப்போ இது வழியா போற கரண்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஐன்னு எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளி லாஜிக் அதுதான். சரியா? இதுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ஏன்னா ஹை இன்புட் இம்பிடன்ஸா இருக்கிறதுனால இது வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ VA மைனஸ் VS டிவைடட் பை RI பிளஸ் I which is equal to 0. ஏன்னா இந்த கரஸ்பாண்டிங் வந்து கரண்ட் தான் லீவ் ஆகுது. ஸோ we know that கெப்பாசிட்டர் வழியா போற கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன சார் சொல்லியிருந்தேன்? So we know that VA minus VS divided by RI plus capacitor வழியா போற current formula என்ன சொல்லிருந்தேன்? Please say. I is nothing but C into dV by dt. dVC divided by dt. Sir, please unmute. So which is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ we know that it is a passive element. கெபாசிட்டரை பொறுத்த வரைக்கும் it is a passive element னு சொல்லிட்டேன். அப்போ இது வந்து பிளஸ் சைன், இது வந்து மைனஸ் சைன். நான் பாசிவ் எலிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிளஸ்ல தான் வந்து எனக்கு என்டர் ஆகும். சரியா? அதனால I put like this. சரிங்களா? So it is very important. Okay, now you see this. அப்போ therefore இந்த இடத்துல VC அப்படிங்கிறது வந்து நான் என்னன்னு சொல்லலாம்? We know that this is more positive. அப்போ VC is equal to VA minus V0 அப்படின்னு சொல்லலாமா? Now you substitute all those things. அப்போ என்ன கிடைக்கும்? VA minus VS divided by RI plus C into VA divided by DT minus dV0 divided by dt which is equal to 0 னு போடலாம். We know that இப்போ இங்க என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ இதே பொட்டன்ஷியல் தான் இங்க இருக்கும். அப்போ இந்த VB வந்து ஈக்குவல் டு 0, அதனால VAங்கிற பாயிண்ட்டும் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அதை இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கும் மைனஸ் VS divided by RI plus C into minus dV0 divided by dt அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். சொல்லுங்க, புரிஞ்சுங்களா? அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா which is equal to 0. So therefore C into dV0 divided by dt which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? minus VS divided by RI அப்படின்னு சொல்லி கிடைக்குதா? Now I rearrange this equation. If I want to அப்போ இந்த C வந்து என்னவாயிரும், இந்த சைடு வரக்குள்ள கீழே வந்துடும். இப்போ எனக்கு V0 அவுட்புட் வோல்டேஜ் தான் தேவை. அப்போ இங்க டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கு. அப்போ இந்த டிஃபரன்ஷியேஷனை கேன்சல் பண்ண என்ன பண்ணணும்? இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அப்போ போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னா V0 which is equal to minus 1 divided by RI into C integral of VS into dt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜில் என்ன கொடுக்குறோன்னா அதோட இன்டெகிரேட் பண்ணி வர்றது தான் அவுட்புட்டில் கிடைக்கிது. அதனால தான் இந்த சர்க்யூட்க்கு பேர் வந்து இன்டெகிரேட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல RIC இருக்கு பார்த்தீங்களா, இது which is nothing but the time constant. அப்போ இந்த ஃபீட்பேக் கெப்பாசிட்டர் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தோட காம்பினேஷனை தான் டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம். ஸோ டைம் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்தது கம்மியாக இருந்ததுன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வேவ் ஃபார்மில் பார்க்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதில் தான் டவுட் இருக்கா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். சப்போஸ் இந்த கெப்பாசிட்டரை வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? ஸோ இதில் தான் டவுட் இருக்கா?
சாரி சார். சார் சொல்லுங்க, எனக்கு புரியல. பிசியா? ஆமா சார், ஒன்றும் இல்லை. இப்போ விபிங்கிற பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகிருக்கா? ப்ளஸ்ஸில் அது கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. கிரவுண்டோட பொட்டன்ஷியல் வந்து என்னது? 0 வோல்ட். அதாவது ஆப்பாம் உடைய இன்புட் இம்பிடன்ஸ் வந்து வெரி ஹை. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்பாம் இருக்குல்ல, அதோடைய இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இட் ஷுட் பி ஐடியல். ஆப்பாம்னா இட் ஷுட் பி இன்ஃபைனைட். ஐடியல் இன் சென்ஸ். ப்ராக்டிகல் கேசஸ்ல இட் இஸ் மெகா ஓம்ல இருக்கும். அப்படிங்கக்குள்ள கண்டிப்பா அந்த ஹை இன்ஃபைனைட் வழியா கரண்ட் உள்ள ஃப்ளோ இருக்காது. ஆப்பாம்குள்ள கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்படி இருக்கக்குள்ள இது வந்து இப்படி பைபாஸ் ஆன மாதிரி சார், உள்ளுக்குள்ள போகாது. இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த விபி வந்து என்ன பொட்டன்ஷியல்ல இருக்கோ அதே பொட்டன்ஷியல்ல தான் இந்த விஏவும் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், டியூ டு தட் ஹை இம்பிடன்ஸ். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ இந்த இடத்துல விஏ வந்து 0வா தான் இருக்கணும். விபி 0வா இருக்கக்குள்ள ஒரு சில கேசஸ்ல விபி வந்து 0வா இருக்காது. அது நான் இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயர்ல நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருப்போம். அது நம்ம பார்க்கக்குள்ள பார்ப்போம். சரிங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இந்த விஏங்கிற இடத்துலயும் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் அது கண்டிப்பா நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். Why? Because I'm stressing here. So these are the basic concepts which is present in the circuit theory. So இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப் ஃபுல்லாவே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? Suppose if I interchange this position, so what I do? What should be happen? So that is very important. So here this is my supply voltage. So this is capacitor. It's minus plus. It is 0. This is my V0 and this is my RF. I put feedback and I put CI input capacitance for my sake of understanding. So this point is A. So the potential at this point is VA. The potential at this point is VB, and here the current flow is I, like that you take. And here this the current is some I. Now you write the equation. இந்த இடத்துல நோடல் ஈக்குவேஷன் போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? இட் இஸ் நத்திங் பட் Vs. அப்போ என்ன கிடைக்கும்? ஆக்சுவலி கரண்ட் வந்து நம்ம இப்படி போகிற மாதிரி எடுத்துப்போம். சரிங்களா? அப்போது ஐ ப்ளஸ் ஐ புட் ஐ ஒன் ஹியர். ஸோ இந்த வர கரண்ட் தான் இப்படியே போகும். இது வந்து நான் எப்படி எழுதலாம்? விஏ மைனஸ் வி நாட் டிவைடட் பை ஆர்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஹியர் ஐ இஸ் நத்திங் பட் நம்ம என்ன எழுதலாம்? விஏ, ஐ மீன் வி நோ தட் சி இன்டூ டிவிசி டிவைடட் பை டிடி plus VA minus V0 divided by RF which is equal to 0 போடலாம். So I am already told that here நம்ம கரண்ட் வந்து நான் இந்த டைரக்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? அப்போ கன்சிடர் பண்ணக்குள்ள என்டர் ஆகிற டைரக்ஷன் பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்க சொல்லியிருந்தேன், பேசிவ் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால. சரிங்களா? அப்போது எனக்கு இருக்கிற பொட்டன்ஷியல் இந்த மாதிரி இருக்கும் விசி. ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ் தான் இம்பார்ட்டன்ட், நான் எந்த டைரக்ஷன் எடுக்கிறேன்னு. ஸோ தேர்ஃபோர் அப்போ இந்த இடத்துல விசி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஹியர் நத்திங் பட் விஏ மைனஸ் விஎஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்போது சி டிவிஏ டிவைடட் பை டிடி மைனஸ் சி டிவிஎஸ் டிவைடட் பை டிடி plus VA divided by RF minus V0 divided by RF which is equal to 0. So previous caseல சொன்ன மாதிரி VA equal to VB equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இந்த டேர்மும் 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0 ஆயிரும். Okay, அப்போ therefore V0 divided by RF which is equal to minus C into DVS divided by DT. So therefore V0 is equal to minus C into RF RF into C இப்படினாலும் போட்டுக்கலாம், DVS divided by DT. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் இன்புட்ல என்ன கொடுக்கணும் அதோடைய டிஃபரன்ஷியேஷன் தான் அவுட்புட்ல கிடைக்குது. அதனால இந்த சர்க்யூட்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இது எல்லாமே காரணம் இல்லாமல் அந்த நேம் வைக்கல. சரிங்களா? அந்த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டர்ஸை பே பண்ணி நம்ம விளையாடுறது தான். பட் இந்த இடத்துல நம்ம இண்டக்டர் பண்ணலாம். ஏன்னா இண்டக்டர்னு வரக்குள்ள கரண்ட் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு வி நோ தட் வி இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ டிஐ பை டிடி. இதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் சொல்லுவேன். ஜஸ்ட் ஐ
ப்ரொவைட் சம் ஹிண்ட். அப்போ எனக்கு டிஃபரன்ஷியேஷன் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல கெப்பாசிட்டர் மேல கொடுத்தேன் பாத்தீங்களா, கெப்பாசிட்டர் கொடுக்காம இந்த இடத்துல என்னால இண்டக்டர் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டர் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டர் கொடுக்காம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு இண்டக்டரை கொடுத்து நான் டைரக்டா ஒரு டிஃபரன்ஷியேஷனா வந்து கொண்டு வந்துடலாம். பட் நம்ம ரியல் டைம் சர்க்யூட்ல அந்த மாதிரி போக மாட்டோம். எதனாலனா நம்ம இந்த இண்டக்டன்ஸ் நம்ம ஹெவி இண்டக்டன்ஸ் போடணும், சரி, அதை மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் சம்வாட் டிஃபிகல்ட். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம ஆப்பாம்ல இண்டக்டர்ஸ் யூஸ் பண்றது. ஏன்னா இண்டக்டர் வந்து சடன் சேஞ்ச் இன் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ண அந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. அதனால ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் இண்டக்டர் ஜஸ்ட் ஐ இன்டர்சேஞ்ச் தி கெப்பாசிட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னோட டிஃபரன்ஷியேட்டர் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். சரியா? அதனால தான் இந்த மாதிரி போயிருக்காங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஆக்சுவலிப்பா உங்களுக்கு ரியல் டைம் ஆப் ஆம் ப்ராப்ளத்தில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு என்ன இருக்கும்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீ சால்வ் பண்ணி காட்டணும், அவ்வளோதான் வித்தியாசமே. எல்லாத்துலேயுமே இதே நோடல் அனாலிசிஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால நோடல் அனாலிசிஸ் தெரிஞ்சதுன்னா உனக்கு ஆப் ஆமில் ஒரு பெரிய அளவில் நாலேஜ் இல்லைனா கூட ஜஸ்ட் நோடல் அனாலிசிஸ் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் ஆல்மோஸ்ட் உன்னால் ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர் கொண்டு வர முடியும். எப்போனா ஆப்பாமே எனக்கு தெரியாது சார், எனக்கு பேசிக்ஸ் நல்லா தெரியும் சர்க்கியூட்ஸ்ல அப்படின்னா இந்த நோடல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு உன்னால எவ்வளவு பெரிய சம்மா இருந்தாலும் ஆன்சர் கொண்டு வர முடியும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இதில் தான் டவுட் இருக்கா? Okay, so then I move on to the inductors, and I forget one more thing. And here the energy storage in the capacitance. Energy storage க்கு ஃபார்முலா என்ன சார்? ஆஃப் CV ஸ்கொயர். இது எதுல இருந்து சார் டெரிவ் பண்ணாங்க? We don't know. I'm correct or wrong? We know the formula of Li square of CV square. That's all. Actually, normally it depends. P equal to V into I. Okay, C is nothing but the voltage across the capacitor, and I is nothing but current through the capacitor. So current through the capacitor is nothing but we know that I oda value வந்து என்னதுங்க சார்? C into dVc divided by dt. We know that. Am I correct or wrong? இது வந்து பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா. We know that energy is nothing but integration of power with respect to time. இதுதான் வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? சரிங்களா? ஸோ P யோட வேல்யூ வந்து C into Vc into dVc divided by dt into dt. ஸோ both will cancel. ஸோ C யை காமனாக வெளியே எடுத்துருக்கேன். அப்போ என்ன கிடைக்கும்? Vc into dVc. அப்போ Vc இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? C into Vc square divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ therefore of CV square. இதுதான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி எனர்ஜி ஸ்டோரேஜ். புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ இதுல இருந்து அதை டெரிவ் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் லாஜிக். ஓகே, அப்போ இதோடைய பவர் வந்து எந்த மாதிரி வேவ் ஃபார்ம்ல சார் இருக்கும்? ஸோ ஒரு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் என்ன மாதிரி வேவ் ஃபார்ம்ல இருக்கும், கரண்ட் வந்து என்ன மாதிரி வேவ் ஃபார்ம்ல இருக்கும்? எனி ஐடியா? வோல்டேஜ் வேவ் ஃபார்ம், அதே மாதிரி கரண்ட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? எப்படி சார் இருக்கும்? நான் லீட் லேக் பத்தி பேசலங்க, நான் வந்து இப்படி ஒரு டிசி சோர்ஸ் கொடுக்குறேன், புரிஞ்சுங்களா? இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல வோல்டேஜ் எப்படி இருக்கும், இதுதான் என்னுடைய கொஸ்டின். அதே என்னுடைய கரண்ட் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? நார்மலா ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இருக்கா, அதை வச்சு வேவ் ஃபார்ம் எப்படி சொல்லுவோம், எப்படி இருக்கும்? சார்ஜ் ஆகக்குள்ள எப்படி இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆகக்குள்ள எப்படி இருக்கும்? ரைசிங் நேச்சர் என்ன மாதிரி ரைசிங்? ரேம்பா, பேரபோலிக்கா, எல்லாமே ரைசிங் தானே, மொட்டையே சொல்ல முடியாதுல்ல ரைசிங்னு.
ஆமா எக்ஸ்போனென்ஷியலி ரைசிங் அது எப்படி ஸோ அதை தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ் டு டிரான்சியன்ஸ் ஆல்சோ ஸோ லிசன் கேர்ஃபுல்லி ஸோ this is a voltage source DC, here the resistance and here the capacitance. I put it as Vs and I put R and I put C plus minus something with Vc and here the current is I. Simple RC circuit. சரியா இப்போ சர்க்யூட் அப்படின்னு வரக்குள்ள we know that this is nothing but VR. The voltage across the resistance is simply VR. சரி அப்போ சார் ஒன் செகண்ட் just loop equation சொல்லுங்க please say the loop equation. So this is the reference point. Now you travel around the loop. Now you say the loop equation. Minus Vs plus I into R plus 1 by C integral of I into dt which is equal to 0. Okay. So now just I arrange this equation. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கணும் நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போது இந்த what will you do? Time domain like this. So this is the overall derivation. So from the final derivation, I conclude the current waveform வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it is nothing but it is exponentially decaying waveform. So this is the current waveform of the RC network. So here the peak value which is equal to Vs divided by R. ஏன்னா இங்கே ஜீரோவாக இருக்கக்குள்ள இ பவர் மைனஸ் அந்த டேர்ம் வந்து எனக்கு ஜீரோவாக இருந்ததுன்னா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஒன்றா இருந்ததுன்னா ஒரு மேக்ஸிமம் வேல்யூ விஎஸ் பை ஆர். அப்போ திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ நான் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வி நோ தட் I is equal to we know that V is equal to 1 by C integral of I into dt அப்படின்னு சொல்லி இருக்குங்களா? அப்போ 1 by C integral of I ஓட வேல்யூ வந்து என்னது Vs divided by R into e power minus t divided by RC into dt. Now you take Vs divided by RC outside e power minus t by RC differentiate பண்ணா கிடைக்கும் e power minus t by tau divided by 1 by tau அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரியா because we know that integral of e power minus at into dt which is equal to e power minus at divided by minus a. Okay, so here the value is 0 to infinite. அப்போ நான் இங்கே அப்போ என்னுடைய லிமிட் வந்து 0 to infinite அப்படி வச்சு போட்டுக்கலாம் அதர்வைஸ் டைம் பீரியட் 0 to t அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 1 by tau கீழே வந்துடும் சரியா. அப்போ 0 to t டைம் பீரியட் நான் போட்டுக்கிறேன். அப்போ போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ வி நோ தட் Vs டிவைடட் பை ஆர்சி ஸோ இந்த டவ்வை வெளியே எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன் விச் இஸ் நத்திங் பட் 1 by டவ் வந்து மேலே போச்சுன்னா டவ்னு மாறிடும் சரியா. அப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்போது மைனஸ் e power minus t by tau minus lower limit. So minus of minus plus e power minus 0 அப்படின்னு இருக்கும்
ஸோ வி நோ தட் டவ்வோட வேல்யூ ஆர்சி. அப்போ இந்த டவ்வும் ஆர்சியும் கேன்சல் ஆகிரும். அப்போ தர்ஃபோர் விஎஸ் ஒரு வேல்யூ வந்து 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி டிவைட் பை டவ். அப்போ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டி பை டவ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எக்ஸ்போனென்ஷியலி இன்க்ரீசிங் கர்வ். அப்போது என்னுடைய வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ த மேக்ஸிமம் வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு விஎஸ். சரிங்களா? திஸ் இஸ் த டைம் பீரியட். அப்போ நார்மலாக என்னுடைய கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் எப்படி இருக்கும், 0லேருந்து மேக்ஸிமம் வோல்டேஜ்க்கு ரைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ கரண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் சர்க்யூட். இது வந்து என்னுடைய வோல்டேஜ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்னுடைய கெப்பாசிட்டர் அப்படின்னா ஹியர் என்னுடைய வோல்டேஜ் எக்ஸ்போனென்ஷியலி ரைஸ் ஆகும். சரிங்களா? அட் த சேம் டைம் கரண்ட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகும். எக்ஸ்போனென்ஷியலி டிகேயிங்கில் வந்து எனக்கு இருக்கும். ஸோ அப்போ என்னுடைய கர்வ் வந்து இட் ஷுட் பி லைக் திஸ். இட் இஸ் வேல்யூ ஆஃப் ஐ அண்ட் திஸ் இஸ் வி. ஸோ திஸ் இஸ் தி corresponding current and voltage plots of a RC network. So these are some basics of the transients. Actually இந்த நெட்வொர்க்கை நான் எப்படி பண்ணலான்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு என்னால் பண்ண முடியும். சரிங்களா? பட் I made some mistakes. I don't know exactly where it is. But anyhow, next class I will show the same problem is solved depends upon the ordinary differential equations. நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆல்ரெடி நமக்கு நடத்தியாச்சு, கரெக்டுங்களா? அதை பேஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வரக்குள்ள என்ன பண்ணுறோம்னா நோடல் ஈக்குவேஷன்ஸ் வோல்டேஜை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணோம்னா ஜஸ்ட் ஐ கன்வெர்ட் இன்டு வோல்டேஜ் நோடல் அனாலிசிஸ் அந்த மெத்தடுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நவ் யூ சி தட் இதை நான் எப்படி எழுதலாம்னா டி பிளஸ் 1 by RC into VC which is equal to VS divided by RC அப்படின்னு சொல்லி போடலாமா? இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா எனக்கு என்ன வரும், m plus 1 by RC which is equal to 0. therefore m is equal to minus 1 by RC. அப்போ இதோட சொல்யூஷன் வந்து எனக்கு என்னவா வரும், we know that some a into e power minus m into t கிடைக்கும், 1 by RC into t அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is my complementary function. அப்போ therefore my VC which is equal to some a into e power minus 1 by RC into t அப்படின்னு சொல்லி கிடைக்கும். It is very important, just you go through it. So next நான் particular integral கண்டுபிடிக்கணும். அப்போ particular integral கண்டுபிடிக்கணும்னா வரும் 1 divided by d plus 1 by RC into VS divided by RC. இந்த இடத்துல எதுவுமே கிடையாதுன்னா e power 0ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி டோல்ட் தட் நமக்கு இருக்கிற மெத்தடில் இது வந்து கான்ஸ்டன்ட் வராது. அப்போ e power 0னா d is replaced by 0. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா RC மேலே வந்துடும் into VS divided by RC அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ RC will cancel. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா VS மட்டும் கிடைக்கும். If I made any mistakes, please refer me, please intimate. Okay, that is very important. So therefore plus VS is exist. இப்போ இந்த இடத்துல ஏங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ கோ ஃபார் இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஐ டேக் இனிஷியல் கண்டிஷன்ஸ் VC is equal to 0 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. அப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 which is equal to அதாவது t equal to 0 இனிஷியல் கண்டிஷனா t is equal to 0ன்னு எடுக்கணும். t equal to 0னா VC is equal to 0. அப்போ a power a into e power 0 plus VS. So therefore a equal to minus VS அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? இதை இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா VC is equal to ஏயோட வேல்யூ வந்து மைனஸ் VS into e power minus t divided by tau plus VS. Take VS common. என்ன கிடைக்கும் 1 minus e power minus t by tau அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? இதுதான் வந்து எனக்கு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜோடைய வேல்யூ. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இங்கே நம்ம இங்கே லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்ததும் நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்ததும் ஒரே ஆன்சர் தான்.
பட் இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் வச்சு வரக்குள்ள வோல்டேஜ்க்கு நான் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ ப்ரிஃபர் நோடல் அனாலிசிஸ். அப்போ அந்த நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன் போத் தி கேசஸ் நீங்கள் டைம் டொமைனில் போட்டாலும் சரி ஃப்ரீக்வன்சி டொமைனில் போட்டாலும் ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி த சேம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஃப்ரம் திஸ் டெரிவேஷன் itself it is clear. But only thing, whenever we move on to the higher order circuits, time domain is somewhat difficult to solve the problems. At the same time, frequency domain is somewhat very simple to solve the problem. So that is the important concept I want to stress here. So up to this, the capacitance basics is over. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இண்டக்டர்ஸ் அதோடைய ஆர்எல் நெட்ஒர்க்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய எனர்ஜி ஸ்டோரேஜ், அதோடைய கரஸ்பாண்டிங் பேசிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.